வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டிபேட். நான் ராஃபிக். திமுக கூட்டணியில அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு உறுதியாகிக்கிட்டு வருது. ஆனா மதிமுக மற்றும் விசிகாவுடனான சீட் ஷேரிங் மட்டும் இன்னும் இழுபறியிலேயே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. 2024 2 தனி தொகுதிகளில் போட்டிக்கிட்ட விசிகா இந்த முறை 2 தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் வேணும் அப்படின்னு திமுக கிட்ட கராரா தன்னோட டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. ஆனா திமுகவோ அதெல்லாம் முடியாது, 2 மக்களவை தொகுதிகள் மட்டும்தான் அப்படிங்கிறதுல திட்டவட்டமா இருக்காங்க. ஆனா மதிமுக இன்னொரு பக்கம் 1+1 ஃபார்முலால இருக்காங்க. அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை சீட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த முறையும் 1+1 ஃபார்முலால சீட் கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறனால 1+1 ஃபார்முலாலாம் ஒத்து வராது, ஒரே ஒரு மக்களவை தொகுதி வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க திமுக. அதுவும் அந்த மக்களவை தொகுதியை உதயசூரியன் சின்னத்துல தான் நீங்க போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்னு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டனால மக்களுக்கு பம்பரம் சின்னமே மறந்து போச்சு. கட்சியை அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நம்மளோட தனி சின்னத்துல தான் போட்டியிடணும் அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு. இதனாலதான் திமுக மற்றும் மதிமுகவுக்கு இடையிலான அந்த சீட் ஷேரிங் இன்னும் இழுபறியிலேயே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை உணர்ந்துகிட்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மூலமா மதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டதா சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தையின்படி மதிமுக 3 மக்களவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்கிறதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. எங்க மதிமுக அதிமுக பக்கம் சாஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல திமுக இன்னொரு நடவடிக்கையும் சீக்கிரட்டா எடுத்திருக்காங்க. அதாவது மதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்களான அரியலூர் சீனியப்பா, மதுரை பூமிநாதன், வாசுதேவநாடூர் சதன் திருமலைக்குமார், சாத்தூர் ரகுராமன் கிட்ட எல்லாம் திமுக அந்தந்த மாவட்ட அமைச்சர்களை வச்சு பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டதா சொல்லப்படுது. இதனால தேர்தலுக்கு முன்னாடி வைகோ கூட்டணி மாறணும்னு நினைச்சா ஆளை தூக்குற அளவுக்கு திமுக இறங்கி இருக்கிறது வைகோவுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காலையில அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இருக்கு மதிமுக. இந்த கூட்டத்துல திமுக 40 தொகுதிகளையும் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு மதிமுக தன்னுடைய அலிஜியன்ஸை திமுகவுக்கு உறுதி பண்ணி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம திமுக கேட்ட மாதிரி உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட முடியாது, நாங்க எங்களோட பம்பரம் சின்னத்திலேயோ அல்லது தனி சின்னத்துல தான் போட்டி போடுவோம் அப்படிங்கிறதையும் உறுதிபட சொல்லியிருக்காங்க. வைகோவோட மாநிலங்களவை பதவி வரக்கூடிய 2025 ஆண்டோட முடிவடைய போகுது. இதனால மதிமுக கேட்கிற அந்த மாநிலங்களவை சீட்டை அப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிற கன்சிடரேஷன்ல திமுக இருக்கிறதா சொல்லப்படுது. சோ எந்த சின்னத்துல போட்டி போடுறது அப்படிங்கிறதுல ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுருச்சு அப்படின்னா மதிமுக திமுக இடையிலான தொகுதி பங்கீடு குறித்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.